ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. வாங்க மிளகு ரசம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொரகொரப்பாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பல்ஸ் மோடு விட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச விழுதியும் அதில் சேர்த்துக்கணும். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி அதில் சேர்த்துக்கணும். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகு ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து தட்டு போட்டு மூடிடுங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கரைச்சி வச்ச இந்த ரசத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டைம் உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. ரசம் நல்லா பொங்கி வரணும், கொதிக்கக்கூடாது. வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.